Taste the Daily. ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் 11ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3 அஸ்தினாபுரம் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அஸ்தினாபுரம் பகுதி வாழ் மக்களின் நிலத்தடி நீருக்கு மிகுந்த ஆதாரமாக விளங்கி வரும் புத்தேரியில் கழிவுநீர் தங்கு தடையின்றி கலப்பதால் சுற்று வட்டாரங்களில் நிலத்தடி நீர் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதோடு இதனை பயன்படுத்தும் பொதுமக்கள் தோல் வியாதிகள் உள்ளிட்ட எண்ணற்ற சுகாதார சீர்கேடுகளால் பெரிதும் அவதியுற்று வருவதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். நெமிலிச்சேரி ஏரி முழுவதும் வளர்ந்திருக்கும் ஆகாய தாமரை கொடிகளை பொதுமக்கள் ஒன்று கூடி மிகுந்த சிரமங்களுக்கு இடையே அகற்றியதாகவும், ஆனால் ஆளுங்கட்சியின் அலட்சியத்தாலும் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தாலும் இந்த ஏரி மீண்டும் ஆகாய தாமரை கொடிகளால் சூழப்பட்டு கழிவுநீர் குட்டையாக மாறியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்தினாபுரம் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் முறையாக மேற்கொள்ளாத காரணத்தால் பெரும்பாலான இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் ஆறு போல சாலைகளில் வழிந்தோடுவதாகவும், இதன் காரணமாக பாதசாரிகளும் இருசக்கர வாகனங்களில் செல்லும் மக்களும் பலவித இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். குரோம்பேட்டை கணபதிபுரம் சுடுகாடு எந்தவித பராமரிப்பும் இல்லாத காரணத்தால் தகன மேடையின் மேற்கூரை எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் உயிர் நீத்தோருக்கான இறுதிச் சடங்குகளை மக்கள் மிகவும் அச்சத்துடன் செய்து வருவதாகவும், அஸ்தினாபுரம் பகுதியில் நாள்தோறும் 5 எண்ணிக்கையில் சிற்றுந்துகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது ஒரே ஒரு சிற்றுந்து மட்டுமே இயக்கப்படுவதால் ஏழை எளிய மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாகவும், இப்பகுதி முழுவதும் முறையாக குப்பைகள் அள்ளப்படாத காரணத்தால் அனைத்து சாலைகளிலும் ஆங்காங்கே குப்பைகள் பரவி பொது சுகாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3 நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி கழகத்தின் சார்பில் வருகிற 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் ஜமீன் ராயப்பேட்டை ஸ்ரீ படவேட்டம்மன் கோவில் சந்திப்பு அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் தலைமையிலும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையிலும் நடைபெறும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர், சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும், வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.